எனவே இதைவிட முக்கியமானது, இன்று விஜய் குறித்து இபிஎஸ் பேசியது பரபரப்பாக பேசப்பட்டது. காரணம் என்னவென்றால், இபிஎஸ் தாவேகாவுடன் சேரப்போகிறாரா என்ற கேள்விக்கு மீண்டும் ஒரு துளிர் விட்டிருக்கிறார்கள். மீண்டும் அந்த இலையிலே விசில் அடிக்குமா என்ற ஒரு இலையும் விசிலும் சேருமா என்ற வகையிலே ஒரு துளிர்விடும் வகையிலே பேசியிருக்கிறார். அப்படி என்ன பேசினார் என்றால், கூட்டணிகள் எத்தனை கூட்டணிகளும் கூட்டணி விஜயுடன் கூட்டணி இல்லை, அறவே இல்லை என்று ஓபிஎஸ் சொல்லவில்லை. இன்றைய பேட்டியில் கூட தேர்தல் காலத்திலே தேர்தல் ஒட்டிதான் பல கூட்டணிகள் மாறும், சூழ்நிலை மாறும். அதே போன்று தற்பொழுது எத்தனை அணி போட்டியிடும், 3 அணியா 4 முனை போட்டியா 3 முனை போட்டியா என்றெல்லாம் தற்போது சொல்ல முடியாது, கடைசியில் தான் தெரியும் என்றார். கடைசியில் தான் தெரியும் என்று சொல்லும் பொழுதே ஒரு கமா போடுகிறார். அதாவது என்ன வேண்டுமா நடக்கலாம் என்று. அப்படி என்றால் விஜயுடன் கூட்டணி சேரப்போகிறாரா? அஇஅதிமுக பாஜகவின் என்டிஏவிலே தாவேகா சேரப்போகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இபிஎஸ் சொன்னது என்ன என்பதை கேட்டுவிட்டு பிறகு முழுமையாக இதற்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பது குறித்து பேசுவோம். தற்போது எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் சேருவது குறித்து என்ன சொன்னார், விஜயை பற்றி என்ன சொன்னார் என்பது குறித்து அவரே பேசியதை தற்போது பார்ப்போம். ஒரு கட்சியில் இருந்தால் இருக்கத்தான் செய்யும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சூழ்நிலைக்கு தக்கவர் தான் அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார். அதாவது ஒரு சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுதுதான் அரசியல் கட்சியை துவக்கியிருக்கின்றார். அவர் முழுக்க முழுக்க நம்புவது அவர் ரசிகர். நாங்கள் முழுக்க முழுக்க நம்புவது மக்களுடைய பலன், மக்களுடைய நம்பிக்கையை. அதேபோல் கட்சியிலும் நான் அடிமட்டத்திலிருந்து வந்த காரணத்தினாலே ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன நிகழ்வு நடைபெறுகின்றது, எப்படி கட்சி வளர்க்க வேண்டும், எப்படி கட்சி தொண்டனை இந்த தேர்தலில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் அனுபவம் இருக்குது. என்னை போல் என்னையோட முதிர்ந்தவர்கள் என்ற இயக்கத்தில் இருக்கின்றார்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் பல முறை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள், அமைச்சராக இருக்கின்றார்கள். அவர்களோட அந்த பலமெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது. அவர் புதிதாக கட்சியை துவக்கியிருக்கின்றார். தேர்தலை முடிந்த பிறகுதான் அதற்கு உறுதி சொல்ல முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அது மக்கள் தான் முடிவு செய்வார்கள், நாம் முடிவு செய்வது கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர்கள். தீர்ப்பு கொடுக்கின்ற இடத்தில் நான் அல்ல, தீர்ப்பை பெறுகின்ற இடத்தில் தான் நான் இருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதாவது எத்தனை முனை போட்டி என்பது இப்பொழுது சொல்ல முடியாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அதை நிச்சயமாக சொல்ல முடியும். இரண்டாவது, எத்தனை சதவீத வாக்கு என்று சொல்லீர்கள். அவர் ஒரு தேர்தலையாவது சந்திக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாக்கு சதவீதம் தெரியும். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இன்னும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியாகவும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, பல தேர்தல்களை போட்டியிட்டு அவர்களுக்கு என்ன சதவீத வாக்கு பெற்றிருக்காங்க என்று நிலவரம் தெரியும். இப்பொழுதுதான் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார்கள், முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவில் தான் அவர்கள் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பதை சொல்ல முடியும். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முதல்ல ஆசை இருந்திருக்கிறது, அஇஅதிமுகவும் தாவேகாவும் ஒன்று சேரும் என்ற ஒரு உணர்வு இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது இல்லை. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் எத்தனை முனை போட்டி என்பது முடிவாகும். இப்பொழுது 4 முனை என்று கூறியிருக்கிறார்கள். திமுக ஒரு கூட்டு, திமுக பிளஸ் அதிமுக பிளஸ் தாவேகா பிளஸ் நாம் தமிழர் என்று இருக்கிறது. ஆனால் எத்தனை முனை போட்டி என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான். ஒருவேளை மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஆனால் தாவேகாவுடன் தற்போதைக்கு எதுவும் இல்லை என்பதை தான் மிக தெளிவாக கடந்த 3 தினங்களாகவே தாவேகாவை உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருக்கிறது அஇஅதிமுக. அதைவிட மிக முக்கியமானது, எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பீர்கள் என்ற கேள்வி வைத்த பிறகு அந்த கேள்விக்கான பதிலே இது மாதிரி 40 சீட்டுகள் பாஜக கொடுக்க போகிறார்களாமே என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அதெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம், பேசிய பிறகு சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லுகின்ற விதத்திலே யாருக்கு எவ்வளவு தொகுதி என்பதை மிக தெளிவாக சொல்லுவோம். தற்போதைக்கு உங்கள் யூகங்கள் தான் என்ற வகையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இபிஎஸ். ஆனால் இபிஎஸ் மிக தெளிவாக இன்று கூறியது ஓபிஎஸ்க்கு எண்ட் கார்டு என்று கூறியிருக்கிறார். மிக முக்கியமானது. இரண்டாவது, நாங்கள் ஊழல்வாதிகள் நீங்கள் தான் என்று செந்தில் பாலாஜியை சுட்டிக்காட்டி திமுகவின் மீது அதிரடியாக ஊழல் குற்றச்சாட்டை மீண்டும் சுமத்தியிருக்கிறார். மூன்றாவது, விஜயுடன் கூட்டணி இப்போதைக்கு இல்லை, ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் யார் யார் கூட்டணி என்பதெல்லாம் தெளிவாகும் என்பதையும் சொல்லி ஒரு கேள்விக்குறியும் வைத்திருக்கிறார். எனவே அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாறப்போகிறதா, என்ன ஆகப் போகிறது என்பதை
தேர்தல் நெருங்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும். இருப்பினும் தற்போதைக்கு இபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டினை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிறப்பு நேரலில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தோம். அதை கேட்டமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நேரலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.